வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஒரு அலசல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி டீமை பற்றி தான். நம்ம ஆர்சிபி டீம் இருக்குல்ல, அதை முழு அனலைஸ் வீடியோ இது எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவை பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது உள்ள. எல்லாம் விளாடுவாங்களாம், யாராவது இன்ஜுரி எல்லா பற்றியும் பேசுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்சிபியோட பிளேயிங் லெவனை பார்ப்போம். பிளேயிங் லெவல்னா மொத்தம் அந்த டீமில் யாராவது இருக்கா, இம்பேக்ட் பேர் அப்படின்னு பார்ப்போம். விராட் கோலி, சால்ட், பட்டிதர், படிக்கல், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, மங்கேஷ் யாதவ், சுயா சர்மா, புவனேஸ்வர் குமார், ஹேசில்வுட், ஆர் டஃபி, வெங்கடேஷ் ஐயர், ஜார்டன் காக்ஸ் இருக்குது. இதில் யார் பிளேயிங் ஒன்று இருப்பான்னு பார்ப்போம். விராட் கோலி ஓப்பனிங்கி, அவர் ஜோடியா பிலிப் சால்ட்டு. ஒன் டவுன் பட்டிதர், அடுத்து 2 டவுன் படிக்கல், ஜிதேஷ் சர்மா வந்துடுவார். அதுக்கடுத்து டிம் டேவிட் ஃபினிஷராக கிளம்பிடுவார், இல்லாட்டா அவர் 4th வரலாம், அவர் சுச்சுவேஷனை பொறுத்து. அடுத்து குர்னால் பாண்டியா, மங்கேஷ் யாதவ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரு, சுயா சர்மா ஸ்பின் பவுலரு, புவனேஷ்குமார் ஸ்விங் பவுலரு, ஹேசில்வுட் ஃபேஸ் ஸ்விங் பவுலரு. அடுத்து இம்பேக்ட் பிளேயராக வெங்கடேஷ் ஐயர் வந்துடுவார். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபாரின் ஆப்ஷன் வேணும்னா இன்னும் இருக்குது உள்ள. மூணு ஃபாரின் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. 4வது ஃபாரின் ஆப்ஷன் வேணும்னா வெங்கடேஷ் ஐயர் உட்கார வச்சுட்டு ஜார்டன் காக்ஸ் இறக்கலாம். அவர் நல்லது இதுவான். இதில் யார் என்ன ஃபார்மில் இருக்கான்னு பார்ப்போம். விராட் கோலி நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அவர் உருட்டுறதுக்கு வேணும், சுச்சுவேஷன் பொறுத்த மாதிரி ஆடுறதுக்கு வேணும். நம்ம பிலிப் சால்ட் டிசர்டிவ் பேட்ஸ்மேன், எந்த கடத்தில் விட்டால் அடிப்பாருங்க. அவர் பவர் பிளேல ஒரு 70 ரன் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாருன்னா ஆர்சிபி கொஞ்சம் முன்னேறிடுவாங்க. அடுத்து பட்டிதறி கேப்டன் எப்படி ஆடுவான்னு உங்களுக்கு தெரியும். ஸ்பின்னு போட்டால் அவ்வளோதாங்க, ஸ்பின்னு போட்டால் வெளியே தான் பால். அடுத்து நம்ம படிக்கல் வந்துடுவார். படிக்கல் இப்போ தொடர்ந்து 4 செஞ்சுரி ஒரு 90 ரன் அடிச்சிருக்காரு. ஃபுல்லாக சரியான ஃபார்மில் தாங்க இருக்கார். விஜய் ஹச்சாரில் சொல்கிறேங்க, 4 செஞ்சுரி ஒரு 90, அடுத்து 90 ரன் அடிச்சிருக்காரு. சரியான ஃபார்மில் இருக்கார். லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வேறு, அவருக்கு அட்வான்டேஜ் வேறு இருக்குது. அந்த 4வது இடத்துல அவர் யூஸ் பண்ணணும், அவரை நல்லா யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார். இந்தியா டீமுக்கு விளாட்றாரு, நல்லா விளாட்றாரு. அவர் டொமஸ்டிக் நல்லா விளாட்றாரு. டிம் டேவிட் சொல்லவே தேவையில்லைங்க. ஆனால் டிம் டேவிட் சரியான ஃபார்மில் இருக்காருங்க. நம்பர் 1 ஹிட்ரு இப்போதைக்கு. பொல்லாடுக்கு அடுத்து இப்போதைக்கு அவர் பிடிச்சிருக்காரு. ஆனால் என்ன மும்பையில் இல்லை, இங்கே இருக்காரு. சரியான ஃபார்முங்க. வேறு ஃபார்ம்னால இப்படி இருக்கணும். ஆனால் ஒரு சிக்கல், சரியான இன்ஜுரியில் இருக்கார். இப்போ பிபிஎல் விளாண்டுருந்தாருன்னு நினைக்கிறேன், அங்கே இன்ஜுரி ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், சரியான இன்ஜுரி. அடுத்து அது ஒரு இன்ஜுரியை பற்றி பின்னாடி பேசுவோம். அடுத்து பவுன்சர் ஸ்பின்னர் குர்னால் பாண்டியா இருக்கார். அந்த இடத்துல பவுன்ஸும் போட முடியும், யாக்கரும் போட முடியும், கட்டும் போட முடியும் குர்னால் பாண்டியா. அடுத்து பாஸ்ட் பவுலர் ஆல்ரவுண்டர் மங்கேஷ் யாதவ், சரியான டேலண்ட்டுங்க, நீங்களே பார்த்து வேண்டிடுவீங்க. அடுத்து நம்ம சுயா சர்மா ஸ்பின்னருங்க. அவர் கொல்கத்தாவுக்கு நல்லா போட்டார். இங்கே அவர் 2 எக்கனாமிக்கில் இருக்கிறதுனால அவர் யூஸ் பண்ணோம். புவனேஷ்குமார் அவர் ஸ்விங் பவுலரு, நல்லா தாங்க போடுவார். ஃபஸ்ட்டு ஓவர் விக்கெட் எடுக்கிற திறமை உண்டு. கேஷ் விட்டு தான் மாதிரி லென்த்து போடுவார். கேஷ் லென்த்து. அவர் ஃபஸ்ட்டு 3 அவர் அடிக்க முடியாது. 4வது ஓவர் லாஸ்ட்டில் முன்னாடி போட்டால் ரன்னு கொடுப்பாருங்க. உண்மையிலே தாங்க ரன்னு கொடுப்பாரு. அடுத்து இம்பேக்ட் பிளேயர் வெங்கடேஷ் ஐயர் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜார்டன் காக்ஸ் ஹிட்ரு நல்லா விளாடுவார், முன்னாடி கொண்டு வந்துக்கலாம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. அடுத்து நம்ம கேஷ்வுட் இன்ஜுரியில் இருக்கிறனால அவர் ஜேக்கப் டஃபி நம்பர் 1 டெஸ்ட் பவுலர் இப்போதைக்கு இந்த வருஷம் 2025. இவங்க எப்படி விளாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் சாம்பியன் டீம் அதே டீம் தக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லாத இடத்த ஃபில்லப் பண்ணிக்கிறாங்களா. இவங்க டாப் 4 வந்துடுவாங்க. நம்ம கணிப்படி இவங்க டாப் 4 இருக்கணும், இல்லாட்டினா ஆச்சரியம்தான். இதில் நம்ம யார் நம்பலாம்னா, டிம் டேவிட் இன்ஜுரியில் இருக்கிறனால ஒரு டவுட் இருக்குது. அவர் இருந்தாருன்னா டீமு வேறு மாதிரி இருக்கும். அவர் இப்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கார். இவங்க சேஞ்சஸ் எப்படி பண்ணணும்னா, இப்போ குர்னால் பாண்டியாவை பவர் பிளேயில் 1 ஓவர் மட்டும் கொடுத்துட்டு, ஹேசில்வுட் 2 ஓவரும், புவனேஷ்குமாருக்கு 2 ஓவர் 4 ஓவர், குர்னால் பாண்டியா 1 5, மங்கேஷ் யாதவ் 1 கொடுத்துடலாம் 6. டெத்துக்கு கொண்டு போக வேணாம். ஹேசில்வுட் கொண்டு போவேன்னா அவர் ஹேசில்வுட்டை முன்னாடி கொண்டு வந்துடணும். ஒரு ஹேசில்வுட் 8 ஓவர் கொடுத்துட்டு புவனேஷ்குமார் லாஸ்ட் 2 ஓவர் வச்சுட்டு அவங்களாம் போட்டுவார். மங்கேஷ் யாதவ் டெத் பவுலர் தான் கொஞ்சம் மிஸ் ஆகுங்க. டெத்தில் அடி வாங்குவாங்க, கன்ஃபார்ம் அடி வாங்குவாங்க. ஒரு பவுலர் மிஸ் ஆகுது. சுயா சர்மா 4, மங்கேஷ் யாதவ் 4, 8, குர்னால் பாண்டியா 12, புவனேஷ்குமார் 16, ஹேசில்வுட் 4, 20 வருது. அப்போனா யாராச்சும் ஒரு ஆள் பேட்டிங் உட்கார வச்சுட்டு அப்படியே வெங்கடேஷ் ஐயர் உட்கார வச்சுட்டு ஜேக்கப் டஃபியை கொண்டு வந்துடலாம். ஜார்டன் காக்ஸ் உட்கார வச்சுலாம். அது போல் ஒரு இது டொமஸ்டிக்கு படிக்கல் கூட கொண்டு வந்துடலாம் நினைக்கிறேன். படிக்கிறதுக்காக டொமஸ்டிக் பேட்ஸ்மேன் கொண்டு வந்துடலாம். ஜேக்கப் டஃபியை கொண்டு வந்துட்டு 6 பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யாரும் அடி வாங்கினா இன்னொரு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நல்ல டீமில் தான் இருக்குது. ஒரு இடத்துல அடி வாங்க. விராட் கோலி சொல்லவே தேவையில்ல, அவர் நல்லா விளாண்டுருவாருங்க.
சால்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. பட்டிதர் பட்டாதான் பட்டுன்னு நினைக்கிறேன், படிக்க சொல்ல தெரிஞ்சு சர்மா டவுட்டு. விக்கெட் கீப்பரிங் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சர்மா சரியான பேட்ஸ்மேனாக இருக்காரு விக்கெட் கீப்பிங்கில். விக்கெட் கீப்பிங் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாரு. குர்னால் பாண்டியாவும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள். அடுத்து நம்ம எந்த டீமுக்கு அனலைஸ் போடலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ நான் ஐபிஎல் வரப்போகுது, நிறைய வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒவ்வொன்றும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.